அன்பார்ந்த வாலிப நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கைய வசந்த காலமா மாத்திர இந்த லெந்து காலத்தை கடவுளுடைய வார்த்தையை கேட்டு தியானிச்சு தொடர்வோமா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய நாளுடைய நெல் கவனி செல் என்ற காணொலியின் மூலம் நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு தூய ஆவியானவரின் நிறைவு. யோவான் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 முதல் 39 வரை நாம் தியானித்தோம் என்றால் தூய ஆவியானவரின் நிறைவை பற்றி கூறப்பட்டுள்ளது. ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து எல்லா நாளும் எல்லா நேரமும் நம்முடன் இருந்து நம் வாழ்விற்கு எது நன்மை தீமை என்பதை விளக்குகிறார். அதுபோன்று நம் தூய ஆவியானவரின் நிறைவை பெற வேண்டும் என்றால் முதலாவதாக தாகமாய் இருக்க வேண்டும். நம் தாகமாய் இருந்தோம் என்றால் நம் மனதிலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்படும். ஜீவ தண்ணீர் என்பது அன்பு, சந்தோஷம், சமாதானம் போன்ற நற்கிரியைகள். இந்த நற்கிரியைகளை கொண்டு நாம் பிறருக்கு உதவி செய்யும் பொழுதும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் பொழுதும் நம் மூலியமாக ஆண்டவருடைய நாமம் வெளிப்பட வேண்டும். இந்த லெந்து நாட்களில் கூட நாம் தூய ஆவியானவரின் நிறைவை பெற்று கர்த்தருடைய நாமத்தை வெளிப்படுத்துவோமாக. ஆமென்.